இசையமைப்பாளர் மாஸ்டர் இளையராஜா மகளும் பாடகிமான பவதாரணி அவர்கள் 1976 பிறந்தாங்க. 1984 ரிலீஸ் ஆன மைடியர் குடிச்சாத்தான் படத்துல முதல் முறையா பாடின பவதாரணியோட புகழின் தொடக்கமா இருந்தது ராசையா படத்துல பாடின மஸ்தானா மஸ்தானா பாட்டு தாங்க. சுசீலால தொடங்கி ஜானகி மற்றும் சித்ரா வரை சினிமா பாடல்களை வெற்றி கொடி நாட்டின ஜாம்பவான்களுக்கு நடுவுல தன்னோட தனித்துவம் மிக்க குரலால மக்கள் அனைவரையும் கவர்ந்தவங்க தாங்க பவதாரணி. அதனால அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, கருவேலம் பூக்கள், காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள்ல பவதாரணியோட பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆச்சுங்க. தமிழ்நாட்டுல கொண்டாடின பவதாரணி உலகமே கொண்டாடினது பாரதி படத்துல வந்து மயில் போல பொண்ணு ஒண்ணு பாட்டுல தாங்க. இந்த பாட்டுக்காக இவங்களுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதும் கிடைச்சதுங்க. அழகி, ஃப்ரெண்ட்ஸ் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல பாடல்களை பாடி தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத மிகச்சிறந்த பாடகிகள்ல ஒருவரா திகழ்ந்தவர் தாங்க பவதாரணி. தமிழ்ல மட்டும் இல்லங்க, ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகளிலும் பாடியிருக்காங்க. நடிகர் ரேவதி டைரக்ட் பண்ண மிஸ்டர் மை ஃப்ரெண்ட் படத்தின் மூலமா தாங்க இசையமைப்பாளரா ஆனாங்க. அதுக்கப்புறம் பிரமில்லங்கா, இலக்கணம், மாயநதி உள்ளிட்ட 10 படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. கல்லீரல் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு 25/1/2024 அன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டாங்க. இந்த மண்ணை விட்டு அவங்க உடல் போனாலும்